ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வந்திருக்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். 2012ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்திற்கான தேர்வு அறிவிப்பானது மே மாதம் வெளியாகும் என்பதை பள்ளிக் கல்வி ஆணையர் அறிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதித்தாள் தேர்வு 15,297 பேர் மட்டும் தேர்ச்சி பெற்றனர். இதைத் தொடர்ந்து தாள் 1இல் 1,03,533 பேர் எழுதினர். அதில் 21,543 பேர் தேர்ச்சி பெற்றனர். கடந்த 2012ஆம் ஆண்டு முதலாக தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சுமார் 1 லட்சம் பேர் ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கின்றனர். இவர்களின் பணி நியமனத்திற்குரிய போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுவதற்கான அரசாணை எண் 149 பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் தயாராகி வருகிறது. இந்த போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்பு மே மாதம் அல்லது அதற்கு முன்பதாக வெளியிடப்படும். அதற்கு பிறகு தேர்வு நடத்தப்படும். ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வில் புதிய பாடத்திட்டங்கள் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தனித்தனியாக வெளியிடப்படும். இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களின் பணியிடங்கள் சுமார் 10,000 காலி இடங்கள் உள்ளன. இது தவிர வட்டார கல்வி அலுவலர், கல்லூரி உதவி பேராசிரியர், பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான போட்டித் தேர்வும் நடத்தப்படுவதற்கான அறிவிப்பு மே மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்பதை பள்ளி கல்வி ஆணையர் தெரிவித்துள்ளார். அதற்கான அபிஷியல் நியூஸ் கிளிப்பிங்கை தான் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம்.